தோழர்களே, எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவர்களை எம்பி பதவியை பறிச்சு உட்கார வைக்க முடிவு செய்யப்பட்டது. இரண்டாவதாக, வாழ்நாள் முழுவதும் அவர் தேர்தலில் போட்டியிட முடியாதபடி அவரை காலி செய்யணும் அப்படின்னு நோட்டீஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏன் இவ்வளவு கொலை மிரட்டல், ஏன் இவ்வளவு கதறல், ஏன் இவ்வளவு பிரச்சனை அப்படின்னா, ராகுல் காந்தி அடிச்ச அடி அப்படி, அடிச்ச ஆடினது அப்படி, கொடுத்த மெட்டீரியல் அப்படி, ஆதாரங்கள் அப்படி, மொத்த சங்கிகளையும் நாடாளுமன்றத்தில் வைத்து கதற விட்டு இருக்கிறார். என்ன நடந்து கொண்டிருக்கிறது தோழர்களே? தொடர்ந்து ராகுல் காந்தியை பார்த்து பாஜக கும்பல் பயப்படுவதை நம்ம பல முறை பார்த்துக்கோம். அதுலயும் மோடிஜி எல்லாம் ராகுல் பேசுறாருன்னா அவைக்கே வர்றது இல்ல. எதுக்குடா வம்புன்னு ஓடி ஒளிஞ்சுப்பாரு. அவையில 4 அடி வாங்குறதுக்கு 2 பேரை செட்டப் பண்ணி வச்சுட்டு கிளம்பிடுவாரு. அடி வாங்க முடியாததுனாலயே ராகுல் காந்தி இருந்தாதானே அடிப்பாரு. அவரை காலி பண்ணணும் அப்படின்றதுல ரொம்ப குறியா இருக்கும் இந்த பாஜக. இதுக்கு முன்னாடியே நடந்த ஒரு உதாரணம் சொன்னா உங்களுக்கு புரியும். தேர்தல்ல ராகுல் காந்தி பேசுறாரு, மோடின்னு பேர் வச்சவங்க பூரா எப்படிப்பா திருடனா இருக்கான். இதுல கடுப்பாயிட்டாரு மோடி. அது எப்படி மோடிய திருடன்னு சொல்ல போச்சு? நீங்க தான் உலகத்திலே மோடியா? மத்தவங்க எல்லாம் மோடின்னு பேர் வைக்கலையா? இதுல என்ன அப்படின்னா, கதர்னதோட போய் வழக்கு தொடுத்தாங்க. என்னைக்கோ தொடுத்த வழக்க தூக்கிட்டு வந்து நாடாளுமன்றத்துல போன முறை அவர் அடிச்ச அடி தாங்க மாட்டாப்ல, அவர் மேல இருந்த வழக்க தோண்டி எடுத்து அதை விசாரிச்சு ராத்திரியோட ராத்திரியா அவருக்கு எதிரான தீர்ப்பு வழங்கப்பட்டது. 2 ஆண்டுகளுக்கு மேல எம்பிக்கள் தண்டனை பெற்றா அவங்க எம்பி பதவியை பறிச்சிடலாம். நீங்க அவர் பேசுறதுக்கு 2 ஆண்டுகள் தண்டனை விடுதலை இந்தியாவில் யாருக்குமே கொடுக்கப்பட்டதில்லை. ஆனா ராகுல் காந்தி கொடுத்தாங்க. கொடுத்து ராகுல் காந்தியுடைய எம்பி பதவியை உடனடியா பறிச்சாங்க. இங்க கொடுத்த ஆர்டர் டெல்லிக்கே போயிருந்திருக்காதுங்க. டெல்லிக்கு போறதுக்கு முன்னாடியே அந்த ஆர்டரை வாங்கி அதுல கையெழுத்து போட்டு ராத்திரியோட ராத்திரியா அவைத்தலைவருக்கு அனுப்பி எல்லா வேலையும் முடிச்சாங்க. அப்ப முதல்ல அவருடைய எம்பி பதவியை காலி செஞ்சாங்க. 2வது அவர் வீட்டை காலி பண்ணாங்க. 3வது வீட்டை காலி பண்றதுக்கு முன்னாடி கரண்ட கட் பண்ணாங்க, தண்ணியை கட் பண்ணாங்க. கேவலமா எல்லா உள்ளடி வேலைகளையும் இந்த பாஜக அரசு செஞ்சுச்சு. 160க்கும் மேற்பட்ட எம்பிக்களை சஸ்பெண்ட் பண்ணாங்க. இந்த கூத்தெல்லாம் எங்க நடக்கும் அப்படின்னா, மோடி அவையில நடக்கும், மோடியினுடைய பார்லிமெண்ட்ல நடக்கும். அதெல்லாம் ஏற்கனவே பார்த்து நீதிமன்றங்கள் தலையில அடிச்சு உட்கார வச்சிருச்சு. இப்ப திரும்பவும் அதுல கையில எடுக்கிறாங்க. அதுல இந்த தீர்மானத்தை கொண்டு வந்தவர் யார் அப்படின்னா, ஜார்க்கண்ட்ல இருக்கிற பாஜக எம்பியான நிஷிகாந்த் தூபே. இந்த நிஷிகாந்த் தூபே பாஜகவினுடைய கால்வருடா. நீங்க பாஜகக்கு எவ்வளவு சொம்ப அடிச்சுக்கலாம். ஆனா அவர் என்ன சொல்றாரு எதிர்கட்சி தலைவரை பார்த்து? இவர் அர்பன் நக்சலை போல் இருக்கிறார். எப்படி இருக்காரா? அர்பன் நக்சல், ஒரு பயங்கரவாதியை போல இருக்கார், தீவிரவாதியை போல இருக்காரு, அர்பன்ல இருக்கிற நக்சல் இவர் அப்படின்னு பேசியிருக்கிறார். பாருங்க, ये जो लीडर ऑफ द अपोजिशन है राहुल गांधी सर, ये अर्बन नक्सल की तरह बिहेव करता है. அப்ப ராகுல் காந்தியை பார்த்து மிரண்டு போய் அவரை காலி பண்றதுக்கு ஒரு வேலை பாக்குறாங்க. இதுக்கு இடையில இன்னொரு காரணமும் இருக்குங்க. பார்லிமெண்ட்ல மோடியை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார். அம்பானியை இன்னும் ஏன் நீங்கள் கைது செய்யவில்லை? அம்பானி எது கைது செய்யணும்? அனில் அம்பானி தானே எப்ஸ்டீன் ஃபைலுக்கு மூல காரணம். அனில் அம்பானி சொல்லிதானே எப்ஸ்டீனோட நீங்க பேசுனீங்க. அனில் அம்பானி சொல்லிதானே உங்க அமைச்சரவையில் இருக்கக்கூடிய பெட்ரோலியத்துறை அமைச்சர் கர்தீப் சிங் பூரி, இந்த கர்தீப் சிங் பூரி இவர் போய் எப்ஸ்டீனை சந்திச்சிருக்காரு. இத ராகுல் காந்தி நாடாளுமன்றத்துல சொல்றாருங்க. இத சொன்னோன்னே இந்த பூரியை எப்படியா சொல்லி மாட்டி விட்டீங்க? எப்படி தொடர்பு வந்துச்சு? எப்ஸ்டீனுக்கும் கர்தீப் சிங் பூரிக்கும் எப்படி தொடர்பு ஏற்பட்டது அப்படின்னு கேட்ட பிறகு கதறல் ரொம்ப ஆயிடுச்சு. ஏன்னா அமைச்சர் ஒருத்தரும் சேர்ந்து மாட்டிருக்காரு, தொழிலதிபர் மாட்டிருக்காரு, மோடி மாட்டிருக்காருன்னா கதற ஆரம்பிச்சிட்டாங்க. கர்தீப் சிங் பூரி உடனே ஒரு பிரஸ் மீட் வைக்கிறாரு. 2009 இருந்து 2017 வரை ஒரு 4 முறை நாங்க சந்திச்சோம் எப்ஸ்டீன. சர்வதேச அமைதிக்கான பிரதிநிதியா நான் செயலாற்றி கொண்டு இருக்கிற போது நான் சந்திச்சேன் 4 தடவை அப்படின்னு சொல்றாரு. அப்ப நீ சந்திச்சது உண்மைதானே? நீ தானே ஒத்துக்கிட்ட. அப்ப சந்திச்சது உண்மைன்னா ஏன் சந்திச்சேன்னு சொல்லு. இதான நம்ம வைக்க வேண்டிய கேள்வி. அப்ப இந்த கேள்வி கேட்டா எல்லா உண்மையும் வெளிப்பட்டு போச்சு. எல்லா உண்மைகளையும் ஆதாரப்பூர்வமா தூக்கிட்டு வந்து வெளியே போட்டு எங்களுக்கு எல்லாம் தெரியும், ஆதாரம் இருக்குன்னு சொன்ன பிறகு ராகுல் காந்தியா அவையில வச்சுக்கலாமா? அவங்களுக்கு டேஞ்சர் இல்லையா? அவங்க கண்ணியம் காப்பாத்த கட்டி வச்சிருந்த அத்தனை கோட்டையும் அத்தனை பூமி டொம்மு டொம்மு டொம்முன்னு உடஞ்சு விழுகுது இல்லையா?
அப்ப அவங்க வச்சிருக்க மாட்டாங்க. இதெல்லாம் தாண்டி அவர் போட்டு வெளுத்தது இருக்குல்ல, பத்திரிகையாளர்கள் சரமாரி அடிச்சிருக்காருங்க. நமக்கு என்னன்னா, இந்தியா ஒரு அபாயகரமான கட்டத்துல இருக்கு. ஒட்டுமொத்த இந்தியாவும் அமெரிக்காவுக்கு விற்பனை செய்யப்பட்டிருக்கு. மொத்த தொழில்துறையும் நாசமா போச்சு. அந்த ஒத்த கையெழுத்துல இந்த நாட்டினுடைய ஒட்டுமொத்த துறையும் அழிக்கப்பட்டிருக்கு. இத குறித்து எந்த பத்திரிகையாவது பேசுதா? எந்த ஊடகங்களாவது பேசுதா? பேசவே பேசாது. கோடி மீடியாக்கள் வாயடிச்சு நிற்கும். ஆனா இங்க என்னடானா, கூச்சமே இல்லாம நாடாளுமன்ற அவையில உட்கார்ந்துகிட்டு பாஜகவினுடைய மந்திரிகை எல்லாரும் பொய்யான குற்றச்சாட்டை ராகுல் வைக்கிறாரு. ராகுல் ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டை வைக்கிறாரு. ராகுல் வேண்டுமென்றே இப்படி உளறுகிறார் என்றெல்லாம் பேசினாங்க. இதை எல்லா பத்திரிகையும் போடுது. ஆனா ராகுல் காந்தி பேசின பாயிண்டா எடுத்து வச்சத பத்திரிகை போடணுமா இல்லையா? அதுக்கு வாய மூடுறாங்க. முழு நேரமா நடக்கிற டிபேட்ல அதை போடணுமா இல்லையா? அதை போட மறுக்கிறாங்க. அதை குறித்து டிபேட் பண்ண மறுக்கிறாங்க. ஏன்? இந்த நாட்டினுடைய பொருளாதாரம் சிதைக்கப்பட்டிருக்கு. நாடு ஆக பெரும் அபாயத்துல இருக்கு. ஆனா இவங்க என்ன பண்றாங்க? வேடிக்கை பாக்குறாங்க. பத்திரிகைகள் ரோல் ரொம்ப முக்கியம் இல்லையா? இந்தியாவின் ஜனநாயகத்தின் 4வது தூண் இல்லையா? அப்ப அதை கேட்பாருல்ல, வந்து பத்திரிகைக்காரங்க கேட்க வர்றாங்க. அதுல யாரும் கேட்கறாங்க போல இருக்கு. மேபி இந்த வீடியோக்கு முன்னாடி நீங்க வந்து ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை வைக்கிறதா அமைச்சர்கள்லாம் சொல்றாங்க அப்படின்னு சொன்ன உடனே கார்ல ஏறிட்டு உட்கார்ந்துக்கிட்டு நல்லா நாக்க புடுங்குற மாதிரி கேட்டாரு. நீங்க என்னதான் பண்ணிட்டு இருக்கீங்க பத்திரிக்கை? நீங்க எல்லாம் பிஜேபியோட ஊழியர்களா? பிஜேபியால நியமிக்கப்பட்டவர்களா? கொஞ்சமாவது பத்திரிகையாளரா வேலை செய்ய மாட்டீங்களா? வெக்கமா இருக்குங்க உங்களை பார்க்க வெக்கமா இருக்கு. வெரி டூ மச். நீங்க பண்றது எல்லாமே டூ மச்சா இருக்கு. வெக்கமா இருக்கு. நீங்க பொறுப்பு உள்ளவங்க, நாமெல்லாம் பொறுப்பானவர்கள். பத்திரிகைக்கு பொறுப்பு இருக்கு. இந்த நாட்டினுடைய சீரழிவை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற பொறுப்பு இருக்கு. அந்த பொறுப்பெல்லாம் நீங்க நடக்க மாட்டீங்களே. முதல்ல நான் சொன்னதை செய்யுங்க, அப்புறம் உங்களுக்கு பேட்டி தரேன்ட்டு டப்புன்னு ஏறி கிளம்பிட்டார். அடினா அடி. ஏன்னா பத்திரிகைகள் அறமற்று பாஜகவினுடைய அடிவரடிகளாக இருப்பது பேராபத்தை உண்டு பண்ணும். உண்மைகளை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க முடியாது. நீங்க 24x7 மீடியாக்களை வச்சுக்கிட்டு, குறிப்பா வந்து மெயின் ஸ்ட்ரீம் டிவிகளை வச்சுக்கிட்டு நீங்க அங்க எதை விவாதிக்கிறீங்க? இவர் மேல என்ன குற்றச்சாட்டு வைக்கலாம்னு விவாதிச்சிட்டு இருக்கீங்க. இது நியாயமா? அதைத்தான் அவர் கேட்கிறாரு. பாருங்க. Matlab, you're not totally employed by the BJP. At least try and do a little bit of objective stuff. You know, it gets really shameful. It's too much. Don't you think? You're responsible people. You're media people. You have a responsibility to be objective. You can't just take a word they give you, right, every day, and then run your whole show on that. You're doing a disservice to this country. Are you not able to recognize that? Thank you. Sir, we are not asking their question. We are Exactly. asking question. Thank you. Now you put what I said. இது இந்த நாடு விற்பனை செய்யப்பட்டுருச்சு நம்ம சொல்லிட்டே இருக்கோம். அது அவரும் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, ஏங்க அவ்வளவு சாதாரணமாலாம் நாட்டை வித்துற மாட்டாருங்க மோடி. அதான் அடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டோம்னா ஊம குத்தா அடிக்கிறது. சாதாரணமாலாம் மோடி முடிவு பண்ண மாட்டாருங்க இந்தியாவை விற்கணும்னு. ஆனா அவர் விற்கிறாருன்னா அவருக்கு நெருக்கடிகள் அதிகம்னு அர்த்தம். அவர் விற்கிறாருன்னா அவர் கழுத்தை அமெரிக்கா இறுக்கிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். அவர் விற்கிறாருன்னா அச்சத்துல இருக்காருன்னு அர்த்தம். அவர் கண்ண பாருங்க, அவருக்கு அச்சத்துல இருக்காரு, பயத்துல இருக்காரு. எங்க அம்பலப்பட்டு அசிங்கப்பட்டுருவோன்னு பயத்துல இருக்காரு மோடி. அதனால மோடி இந்தியாவை வித்ததுக்கு காரணம் இருக்கு. அவர் அச்சப்படுகிறார், எப்ஸ்டீன்ல மாட்டி இருக்காரு, இதுல இருந்து தப்பிக்க அவருக்கு வழி தெரியல. எனவே அவரு கையெழுத்த போட்டு கப்சிப்புன்னு இருக்காரு. இதானே உண்மை? இதானுங்க உண்மை. அவ்வளவு நெருக்கடி உங்களுக்கு கொடுக்கறான் அப்படின்னா எந்த விதமான கோரிக்கைகளை மற்றும் சமரசமா காலில் விழுந்துட்டீங்களே. ஒட்டு மொத்தமா எங்களை கொண்டு போய் வித்துட்டீங்களே சார். மொத்தமா சமரசம் இல்லாம காலில் விழுந்துட்டீங்களே. பாருங்க. That the Prime Minister would not sell India under normal circumstances. He will not do it. You know why he sold India? Because they are choking him. Mr. Rahul, address to the chair, please. He has sold India because they are choking him. They've got a grip on his neck. இன்னொரு முக்கியமான கேள்வி இருக்குங்க. ராகுல் காந்தி வைக்கிறாரு, பெட்ரோலை ஆயுதமாக எடுத்திருக்கிறது அமெரிக்கா. இது ரொம்ப முக்கியமான இடம் தெரியுங்களா? பெட்ரோலை எப்படிங்க ஆயுதமா எடுக்க முடியும்? அதத்தான் ரொம்ப நாளா ஆயுதமா வச்சிட்டு இருக்கு அமெரிக்கா. எங்கெல்லாம் இஸ்லாமிய நாடுகள் பெட்ரோல்ல கொழிக்குதோ, வளம் கொழிக்கிற நாடாக இருக்கோ, அங்க பூரா கை வைப்பான் அமெரிக்கா. அங்க முதல்ல ஆயுதம் இருக்குன்னு சொல்லுவான், பயோ வெப்பன் இருக்குன்னு சொல்லுவான். பயோ வெப்பன்னா கிருமிகளை ஆயுதமா பயன்படுத்தக்கூடிய அந்த ஆலைகள் இருக்கு, அதை தயாரிச்சு வச்சிருக்காங்கன்னு போய் சொல்லுவான்.
அப்புறம் இன்னொரு வேலையும் பார்ப்பான், அணு ஆயுதங்கள் இருக்குன்னு சொல்லுவான். இந்த ரெண்டையும் சொல்லி உள்ள நுழைஞ்சு அந்த நாட்டை அடிச்சு காலி பண்ணி அந்த நாட்டுல இருக்கிற ஒரு டம்மியை தூக்கி இவங்களுடைய ஆதரவா ஆட்சியில வச்சுட்டு ஒட்டுமொத்த எண்ணெய் வளத்தையும் கொள்ளையடிப்பான். இல்ல நான் உனக்கு அடங்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க எதிர்த்தீங்க அப்படின்னா அமெரிக்காவை எதிர்த்தா சதாம் ஹுசேன் மாதிரி படுகொலை செய்யப்படுவீங்க. உண்மையிலே தோழர் சதாம் ஹுசேன் ஒரு காலத்துல அமெரிக்காவுக்கு சப்போர்ட்டரா இருந்து வேலை பார்த்தாரு. ஒரு கட்டத்துல அவருக்கு அனுபவ அறிவும் அரசியல் அறிவும் வந்த பிறகு அந்த நாட்டுக்காக நின்று அடிச்சாரு. கடைசியில அவரை தூக்கில போட்டு கொண்டாடுங்க அமெரிக்கா. பொய் குற்றச்சாட்டு, இன்னைக்கு வரை நிரூபிக்க முடியாத குற்றச்சாட்டு. அணு ஆயுதம் வச்சிருந்தாரு, பயோ வெப்பன் வச்சிருந்தாரு. அது இப்ப வாங்க, இப்ப இருக்கிற உதாரணம் வெனிசுலா, மதுரோன்ற அங்க அதிபர், அவர் கம்யூனிஸ்டுக்காரரு. அவரை உள்ள நுழைஞ்சு வெளியே இருந்தாலும் அடிக்க முடியாதுன்னு மேல இருந்து விமானத்துல நடுராத்திரி இறங்கி அவர் வீட்டுக்குள்ள இருந்து அவரையும் அவர் இணையரையும் கைது பண்ணிட்டு போறான். கேட்டா இந்தியா வெனிசுலாவினுடைய பெட்ரோலை எங்ககிட்ட வாங்கணும்ன்றான். இதுதான் அரசியல், இதுதான் ஆயுதமாக பயன்படுத்துகிற அரசியல். அப்ப பெட்ரோலை ஒரு ஆயுதமாக பயன்படுத்தி தான் மிகப்பெரிய 3ஆம் உலக போரை செய்து கொண்டிருக்கிறது யாரு? அமெரிக்கா. இதை எடுத்து சொல்றாரு. இதெல்லாம் சொல்லல, இந்த வெப்பன் அப்படின்றத எடுத்து ராகுல் காந்தி சொல்றாரு. புரியறதுக்காக விளக்கமா சொல்லியிருக்கேன் நான். பெட்ரோலை ஒரு ஆயுதமா பயன்படுத்துறாங்க அமெரிக்கா. அதுலயும் நான் யாருகிட்ட வாங்கணும், இந்தியா யாருகிட்ட பெட்ரோல் வாங்கணும், யாருகிட்ட வாங்கக்கூடாது, எவ்வளவு வாங்கணும், இதெல்லாம் அமெரிக்கா தீர்மானிக்குது. எப்படிங்க சாத்தியம்? என் நாட்டுக்கான பெட்ரோலை, என் நாட்டுக்கான வளத்தை நான் தான் தீர்மானிக்கணும். ஆனா மோடி தீர்மானிக்கிற இடத்துல இல்லை என்கிறார் ராகுல். மோடி தீர்மானிக்கிற இடத்துல இல்லங்க, அவர் அடிமை சாஸ்திரம் எழுதி கொடுத்து காலில் விழுந்து கிடக்குறாரு. உண்மைதானே? மோடி தீர்மானிக்கிற இடத்துல இல்ல. இப்ப பெட்ரோலை நம்ம யார்கிட்ட வாங்குறோம்? ரஷ்யாட்ட வாங்கக்கூடாது, கல்ஃப் கண்ட்ரீஸ்ட வாங்கக்கூடாது, அப்புறம் ஈரான் யார்கிட்டையும் வாங்காத, ஏன்ட்டு தான் வாங்கணும் அமெரிக்கா சொல்லுது. நீங்க சரணடைஞ்சிருக்கீங்க மோடி. அசிங்கம் அல்லது? இதுல இன்னொரு வார்த்தையும் ட்ரம்ப் பேட்டியில சொல்றாரு. என்ன சொல்றாரு? நான் உங்களை வாட்ச் பண்ணுவேன், நீங்க எவ்வளவு பெட்ரோல் யார்கிட்ட வாங்குறீங்கன்றத நான் வாட்ச் பண்ணுவேன்றான். இப்ப நான் என்ன கேக்குறேன், ஒரு நாட்டினுடைய ஜனநாயக குடியரசினுடைய உலகத்திலே மிகப்பெரிய ஜனநாயக நாடா இருக்கக்கூடிய இந்தியாவை நான் வாட்ச் பண்ணுவேன்னு ஒரு அதிகார திமிர் கொண்ட அமெரிக்கா கேக்குதுன்னா நம்ம வேடிக்கை பார்ப்போமா? இந்த நாட்டினுடைய பிரதமரா இருக்கிறவருக்கு முக்கியமான பொறுப்பு இல்ல? இதத்தான் ராகுல் கேக்குறாரு. பாருங்க. Now the United States will decide who we buy oil from. Yes. The United States will come to us and say you cannot buy oil from so and so and so and so and so and so. Russia, Iran, whoever they want. They will decide. Our Prime Minister will not decide. Please understand, and they will monitor. They will keep a watch, meaning they will look, and if India buys oil. இதை தாண்டி ஒரு கொடுமை இருக்குங்க, வரி. அப்படியே சாஷ்டாங்கமா விழுந்திருக்காரு மோடி. ரொம்ப கேவலமா இருக்கு படிக்கும் போது. அமெரிக்கா நமக்கு என்ன வரி விதிச்சிருக்கு? 3% முதல்ல இருந்தது. முதல்ல 0 இருந்தது, அதுக்கப்புறம் 3 இருந்துச்சு. இப்போ 18 மாறி இருக்கு. அமெரிக்கா இந்தியா மேல 18 விரிச்சுங்க. இடையில உங்களுக்கு நடந்ததெல்லாம் தெரியும். 25 மாத்தினாங்க, 50 மாத்தினாங்க, 500 மாத்தினாங்க. அதுக்கப்புறம் திடீர்னு 18 மாத்தி இருக்கு. 18 அதிகங்க. வெறும் 3% இருந்தது, 18 மாறி இருக்கு. இன்னொரு பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா 18, 30, 150 வரைக்கும் நம்ம பல கிரைட்டீரியாவா நம்ம வரி விதிச்சிட்டு இருந்தோம் அமெரிக்கா பொருட்கள் இறக்குமதி பண்றதுல. அதனாலதான் அவங்க அடக்கி வச்சிருந்தாங்க. இங்க நம்ம உள்நாட்டுல உற்பத்தி செய்யப்பட்ட பொருள் நம்ம எல்லாரும் கிடைச்சிட்டு இருந்தது. இப்ப என்ன பண்ணிட்டாங்க? அமெரிக்காவுக்கு இறக்குமதி பண்றதுக்கு 0 வரியே இல்ல. அமெரிக்காக்காரன் எதை வேணாலும் குப்பையை கொண்டு வந்து கொட்டலாம். அமெரிக்க பொருள்களினுடைய தரம் குறித்து நிர்ணயம் செய்யக்கூடாது. அவன் அங்க குப்பையில போறத தூக்கிட்டு வந்து இங்க கொட்டிட்டு போயிடலாம். நம்ம தான் தரம் நிர்ணயம் செய்ய மாட்டோம்ல. நம்ம மாம்பழம் அனுப்பினா கூட டன் கணக்குல மாம்பழத்தை கொட்டி அழிச்சிருக்கானுங்க தரம் இல்லைன்னு. ஆனா அவன் எதை கொடுத்தாலும் நம்ம வாங்கணும். அதுதான் கையெழுத்தாயிருக்கிற ஒப்பந்தம். ஆண்டுக்கு $100 பில்லியன் இந்தியாவினுடைய பட்ஜெட் அளவுக்கு இறக்குமதி பண்ண போறோம். வரியே இல்லாம 0ல நம்ம எவ்வளவு கட்ட போறோம்? 18%. இத சொல்லிட்டு தான் ராகுல் காந்தி சொல்றாரு, நம்ம முட்டாள்களாக நிற்கிறோம்ன்றாரு. முட்டாளா நின்னுட்டு இருக்கோம், முட்டாள்களை போல நிற்கிறோம், மொத்தமா கொடுத்துட்டு அப்படின்னு பதறாரு. பாருங்க. From $46 billion, you're talking about our budget. US imports to go up from 46 billion to $146 billion. I mean, this is absurd. This is absolutely absurd. And they have no commitment to us.
We have a commitment to them. We are going to add $100 billion a year to your imports, and no commitment to us. We're just standing there like fools. And our tariff has gone up from 3% to 18%, and theirs has come down from 16 to 0. அமெரிக்க விவசாயத்துறையினுடைய செயலாளர் ஒரு லேடி, ப்ரூக் ரோலின்ஸ்னு அவங்க பேரு. அந்த ப்ரூக் ரோலின்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு ட்வீட் போட்டிருக்கிறாங்க. அதுல பயங்கரமா கொண்டாடி இருக்கிறாங்க. அமெரிக்கா முதல் முறையாக வென்றது, அமெரிக்கா ஜெயிச்சிருச்சு, 1.3 பில்லியன் இருக்கக்கூடிய இந்தியாவின் சந்தையை நாம புடிச்சிட்டோம், கடைக்கோடி விவசாயம் இனி அவன் பொருளை ஏற்றுமதி செய்யலாம், அங்க ஒரு 140-130 கோடி மக்கள் இருக்காங்க, நமக்கு ஒரு பெரிய சந்தை கிடைச்சிருச்சு அப்படின்னு எழுதிருக்காங்க பாருங்க. அப்ப இந்தியாவுல 140 கோடி மக்களும் சந்தையா இருக்கும். இப்ப அமெரிக்காவுல கடைக்கோடியில உற்பத்தி பண்ணப்படுகிற பொருளையும் 0 என்ற அளவுல இறக்க பண்ண போறோம். என்ன பண்ண போறோம்? இதுல இன்னொரு விஷயத்தை யோசிச்சுக்கீங்க தோழர்களே. பருத்தி, ஆப்பிள் எல்லாம் இறக்குமதி, எண்ணெய், பதப்படுத்தப்பட்ட உணவு, சோயா பீன்ஸ். ஆப்பிள்னா ஜம்மு காஷ்மீர் காலி, நீங்க பருத்தினா வட இருக்குல்ல பல மாநிலங்கள் காலி. சோயா பீன்ஸ், எண்ணெய், பால் பொருள்கள், பவுடர் எல்லாம் இறக்குமதி. A to Z ஒரு வீடு பயன்படுத்துற அத்தனை பொருளை இறக்க போறோம். இதுல ஒரே ஒரு முறை இறக்குமதி பண்ணாலே மொத்த தானிய உற்பத்தியை முடங்கும் சொல்லப்படுது. விவசாயிகள் போராட்டம் நடத்த போறாங்க, மொத்த தானிய உற்பத்தியை முடக்க போறான். இதுல என்ன நடக்கும்? விவசாயம் அப்படியே அழிஞ்சு போயிடும். விவசாயத்தோடு சேர்ந்து செய்யற தொழில்கள் இருக்குல்ல, ஆடு மாடு வளர்க்கறது, கோழிகள் வளர்க்கறது, இது மாதிரியான தொழில்கள் அழியும். முட்டை உற்பத்தி அதெல்லாம் அழியும். இந்த விவசாயத்தோடு சேர்ந்து இந்த கறிக்கோழில இருந்து பல விஷயம் உற்பத்தி பண்றோம், அதெல்லாம் ரேட்டு குறைச்சலா அது கிடைக்கும். அப்ப இந்த பொருள்களுடைய தொழிலெல்லாம் அழியும். இப்ப சோயா பீன்ஸ் போன்றதெல்லாம் அங்க இருந்து ஈஸியா இறக்குமதி பண்ணும்போது இங்கே அதனுடைய உற்பத்தியும் அதனுடைய விளைச்சலும் அதனுடைய விவசாயமும் அழிக்கப்படும். நீங்க எண்ணெய் வித்துக்களை விவசாயம் பண்ணுவான், அதுல இருந்து வாங்கி எண்ணெய் இறப்போம், அதை ஒரு கடை கொண்டு போவோம், அங்க இருந்து நம்ம வாங்கி பயன்படுத்துவோம். இதுல பல பேரு வாழ்வாங்க. இப்ப எல்லாத்தையும் மூடு விழா நடத்திட்டாரு மோடி. ஒரே எப்ஸ்டீன் ஃபைலு ஒரு அமெரிக்காவினுடைய நட்புக்காக மொத்த நம்மளையும் வித்துட்டாரு. துணி ஏற்றுமதியில கூட அமெரிக்காவில இருந்து பக்கத்து நாடு பங்களாதேஷ், ஒரு குட்டி நாடு, பக்கத்துல இருக்கிற பங்களாதேஷ் வெறும் 0% இறக்குமதி பண்றாங்க அமெரிக்க காட்டனை, அதாவது பஞ்சு, பருத்தி. அமெரிக்காவில இருந்து பருத்திய வெறும் 0% பங்களாதேஷ் இறக்குமதி பண்ணுது. எவ்வளவு ஏற்றுமதி பங்களாதேஷ்ல இருந்து ஆடைகள், வெறும் 0ல ஆடைகள் ஏற்றுமதி பண்ணுது. ஷேக் ஹசீனா இருக்காங்களே, இந்தியாவுக்கு தப்பிச்சு ஓடி வந்தாங்களே, அவங்கதான் அங்க ஒரு பெரிய ஆடை உற்பத்தி தொழிலை மேம்படுத்தி விட்டாங்க. அவங்க ஆடை உற்பத்தி தொழிலை மேம்படுத்தி உலகத்திலேயே 2வது இடத்துக்கு ஆடை உற்பத்தியில பங்களாதேஷ் இருக்கு. நாம முதல் இடத்துல இருந்தோம். அதுவும் குறிப்பாக தென்னிந்தியாவில் தமிழ்நாடு இருந்துச்சு. மொத்தமா முடிஞ்சிச்சு தமிழ்நாடு. ஞாபகம் வைங்க, நம்ம ஆல்டர்னேட்டிவ் தொழிலை நோக்கி ஓட வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கு. அங்க 0 ஏற்றுமதி 0, இறக்குமதி 0. அப்ப வெறும் உற்பத்தி விலைக்கு அவன் பொருளை கொடுப்பான், உலகம் முறை ஏற்றுமதி பண்ணுவான், சந்தையில் அவன் பொருள் இன்னும் எளிமையா கிடைக்கும் உலகம் முழுதும். இப்ப நமக்கு இறக்குமதிக்கு 18%, ஏற்றுமதிக்கு 18%. நம்ம துணி எங்க கொண்டு போய் விற்கிறது? நமக்கான சந்தை எங்க? இப்படி மொத்தமா நம்மளை கொண்டு போய் அடமானம் வச்சுட்டு நெஞ்ச தூக்கி நிக்கிற மோடி மாதிரியான கும்பலை நம்ம வேடிக்கை பார்க்க போறோமா? இதை எதிர்த்து கேள்வி கேட்டாருன்னா ராகுல் காந்தி போன்றவர்களை எல்லாம் நாங்க வாழ்க்கை முழுசும் நாங்க அவரை எம்பி ஆக விட மாட்டோம், தேர்தல் நிக்க விட மாட்டோம் அப்படின்னு தீர்மானம் நிறைவேற்றி அதுக்கு நோட்டீஸ் கொடுக்கறாங்கன்னா எத்தனை நாளைக்கு வேடிக்கை பார்க்க போறோம் தோழர்? கொடூரமான நெருக்கடியான காலகட்டத்துல நாம வேடிக்கை பார்க்கிறோம் அப்படின்னா நம்ம தலைமுறை, நம்ம எதிர்கால தலைமுறைக்கு நாமளே சவக்குழி தோண்டுகிறோம் என்று அர்த்தம்.